ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். நம்ம இந்த பதிவில் வழக்கம் போல் இந்த விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு ரேஷன் சப்சிடியை பற்றி தான் அப்படியே தான் பார்க்க போகிறோம். அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு 1000க்கும் மேற்பட்ட உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருப்பேன். ஏன்னா சமீப காலமாக நம்ம நிறைய அப்டேட் பார்த்துருப்போம். வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் நிறையா கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு ரெக்கார்ட்லேயும் விதவிதமான அப்டேட்டு தான் அவங்க சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது போன வாரம் சொன்னாங்க, இந்த வாரம் வரும் அப்படின்னாங்க. ஸோ இந்த மாதம் இறுதியில் வரும் அப்படின்னாங்க. அப்புறம் சாட்டர்டே ஒரு ப்ரோ சொல்லியிருந்தார், 27 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்றைக்கி சாட்டர்டே இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு கிடைச்ச அப்டேட் அப்படின்னா, அதாவது ரெக்கார்டு இல்லை உங்களுக்கு, ஆனால் எனக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். இந்த மந்த்துக்கு எண்டில் கண்டிப்பான முறையில் வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி சாட்டர்டே, இன்றைக்கி கண்டிப்பாக எதிர்பாருங்க. அப்புறம் நாளைக்கு சண்டே உங்களுக்கு. ஸோ நாளைக்கு நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். அப்புறம் மண்டே, அப்புறம் கிட்டத்தட்ட இந்த 31 வரைக்கும் நீங்கள் எதிர்பாருங்க. ஸோ நான் சொன்ன அப்புறம் ஹெட் ஆஃபீஸ் தகவல் அடிப்படையில் அடுத்த மாதம் 15 வரைக்கும் கொண்டு போகணும்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த அப்டேட்டு நம்ம இப்போதைக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப காலதாமதம் ஆகிப்போச்சு. உங்களுக்கு நல்லா தெரியும். கிட்டத்தட்ட 1.25 வருஷத்துக்கு நம்ம இந்த ரிசல்ட்டுக்கு அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எதிர்பார்த்துட்ருக்கீங்க. நிறைய பேர் கமெண்டில் கேட்டுட்ருக்காங்க, ப்ரோ இது எப்போ ரிசல்ட்டு வரும், நாங்கள் வேலைக்கு போவோமா மாட்டோமா, ரிசல்ட்டு வருமா வராதா அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நான் தினம் பார்க்க தான் செய்கிறேன். நேற்று எனக்கு எந்த அப்டேட்டும் இல்லை. ஸோ வீடியோ போட முடியல. அதனால் இன்றைக்கி நான் ரேஷன் ஷாப் ஒர்க்கர்ஸில், அதாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க டிபார்ட்மெண்ட்டில் பேசிட்டு தான் இருக்காங்க, இந்த மந்த் எண்டில் விட மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்ன அப்டேட்டு தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் அவங்க சொன்ன அப்டேட்டு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் அந்த வீடியோ உங்களுக்காக போடுறேன். ஸோ வாய்ஸ் ரெக்கார்டு நிறைய தடவை கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு ரெக்கார்டுமே வித்தியாசமாக தான் இருக்குது. என்ன தான் 1000 ரெக்கார்டு வாய்ஸ் ரெக்கார்டு கொடுத்தாலுமே ரிசல்ட்டு வந்தபாடு இல்லை. அது உங்களுக்கே தெரியும், எனக்கும் தெரியும். ஸோ நமக்கு ரொம்ப சலிப்பாக தான் இருக்குது. எனக்கும் சரி உங்களுக்கும் சரி நமக்கு தோணுது. ஏன்னா என்ன தான் அப்டேட் கொடுத்தாலும் ரிசல்ட் வந்தபாடு இல்லை. இதுதான் உண்மை. கிட்டத்தட்ட 1.25 வருஷம் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம் ரிசல்ட்டுக்காக. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மந்த் எண்டுக்குள்ளே எதிர்பாருங்க. நெக்ஸ்ட் மந்த் 15 வரை சொல்லியிருக்காங்க, அது வேறு விஷயம். ஆனால் 15 வரைக்கும் போகாது. இந்த மந்த் எண்டுக்குள்ளே கண்டிப்பான முறையில் வந்துடும் தான் நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. இந்த அப்டேட் ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த மேம் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் ஓரளவு கரெக்டாக இருக்குங்காக தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த அப்டேட்டை நம்ம நம்பலான்னு தோணுது. ஏன்னா நம்ம இந்த மந்த் எண்டில் தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. வீடியோ, அதாவது ஆடியோ தகவல் நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கோம். அதனால் நீங்கள் தாராளமாக நம்பலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு விளக்கானது எரிஞ்சிட்டு இருக்கும்போது அது நம்ம கூட்டணும் குறைக்கணும், அதாவது தூண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த விளக்கு அணையாமல் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் அந்த அப்டேட்டு நம்ம அப்பப்போ கொடுத்துட்டே இருந்தால் தான் அந்த அப்டேட்டுக்கும் நமக்கு ஒரு மதிப்பு இருக்குது. ஸோ ரிசல்ட்டுக்கு மதிப்பு இருக்குது. நம்ம எப்படி விட்டுட்டோம் அப்படின்னா அப்டேட் என்னன்னு தெரியாமல் போயிடும். ஸோ அதுக்காக எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. மேக்ஸிமம் நம்ம அப்டேட், அதாவது ரிசல்ட் வருதோ, அதாவது லேட் ஆகுதோ வருதோ வராமல் இருக்குதோ, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்டேட் கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அப்டேட் உங்களுக்காக ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இன்னும் ஷேர் பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக அந்த ரிசல்ட்டுக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சில வீடியோ ஆடியோ தகவல்லாம் உங்களுக்காக நான் இன்னும் தரணும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அது உங்கள் ஆதரவோடு கண்டிப்பாக தருவேன். நெக்ஸ்ட் நல்ல அப்டேட் நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஏதாவது உங்களுக்கு மாவட்டத்தில் கண்டிப்பாக தகவல் கிடைச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டு எதுவுமே இல்லை. ஸோ நான் சொன்ன அப்டேட் மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த அப்டேட் நீங்கள் இப்போதைக்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாய்ஸ் ரெக்கார்டு கண்டிப்பாக கிடைச்சா உங்களுக்காக இந்த ஈவினிங் அல்லது நாளைக்கு மார்னிங் கூட கண்டிப்பாக நானே ஃபோன் பண்ணி கேட்டு கூட உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது சின்ன அப்டேட் கிடச்சாலும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நானும் கண்டிப்பாக நம்ம என்ன அப்டேட் கிடச்சாலும் உங்களுக்கு உடனே ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்ம வீடியோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு தெரிவிங்க. நல்ல அப்டேட் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். தேங்க்யூ.